நீங்கள் ஒன்றை நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. உங்களை ஒருத்தர் பார்த்து ஏதாவது சொல்லுகிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் பக்குவத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம், ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சு கனியும் போல் தெரியுது. இது வரைக்கும் யாரும் என்னை ஒன்றும் சொன்னதே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பக்குவத்துக்கே வரலன்னு அர்த்தம். நம்மளை பார்த்தா ஏதாவது சொல்கிறாங்க பாருங்க, அப்படி சொல்லும்போது சரி ஓகே கொஞ்சம் பக்குவம் ஆகிட்டு இருக்கிறோம். அப்படி ஏன் சாதாரண கிராமத்தில் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, காய்த்த மரம் தான் கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி படுமா? படாது. அப்போ நம்ம மனம் காய்க்க தொடங்கிருச்சு. அப்போ கனி தருகிற காலம் வந்துட்டதுனால எல்லாரும் கல் எடுத்து வீசி வீசி பார்க்குறாங்க. கல் எடுத்து வீசினவனுக்கு மரம் என்ன பண்ணும்? கனி தரும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை திட்டுறவனுக்கு என்ன பண்ணணும்? நல்லது தான் செய்யணும். திருப்பி திருப்பி அவனை போய் என்ன திட்டுறான், என்ன அப்படி சொல்கிறான் இப்படி சொன்ன போய் நீங்களே ஏதாவது பண்ணலாம்னு நினச்சி நாமளும் திருப்பி வீசிடலாமே என்ன? இல்லை. அதனால தான் நன்று அல்லாததை ஒருபோதும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு உரியது நன்மை செய்வது மட்டும்தான் வேலை. நான் சிவபெருமானை வணங்குபவன், எனக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும். தீமை அது என் வேலை இல்லை, அது அவன் பாடு. அவன் என்னை திட்டுனா அவனுக்கு என்ன, அது அவனுக்கு அது போயிட்டு நான் என்னை திட்டம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் எதையும் நினச்சிக்க வேண்டியதில்லை, அது என் வேலை அல்ல. அப்போ அந்த காய்த்த மரம் கல்லடி படுதல் போல தான் நாம் பக்குவப்பட்டு விட்டால் உலகம் நம்மை விமர்சிக்க தொடங்கிடும். விமர்சனம் வரும் பொழுது நீங்கள் மனதுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்? நாம் இப்போ தாயா எல்கேஜிக்குள்ளேயே வந்திருக்கிறோம், இப்போ தான் யூகேஜி வந்திருக்கிறோம், இன்னும் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகணும். அப்போ என்ன இருக்குது? இன்னும் நம்மளை நிறைய திட்ட வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குது, எல்லாரும் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கவலைப்படாமல் பணி செஞ்சிட்ருப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க நல்லதுன்னு நினச்சா போச்சுங்க, நல்லதுன்னு சொன்னால் போச்சுங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க என்ன போங்க அப்படின்னு நமக்கு சோர்வு வந்துடும் மனதில். அதுக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது, நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் உற்றவரும் பெற்றவரும் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கெல்லாம் கீழே ஐயா ஒரே விரிவாக கொடுத்துருக்கிறாரு, கீழே பார்த்து கொள்ளுங்கள். நான் மேலே இருக்கிற பகுதி படிக்கிறேன். தாம் வேறாக இல்லாமல் சிவத்துடன் சேர்ந்து ஒன்றாக உற்றவரும் பேரின்பத்தை பெற்று அதனுள் மூழ்கினவரும் திருவடி சேரும் எண்ணத்தை நீங்காமல் உலக பேச்சு அற்று பற்று விட்டவரும் ஆகிய மூவரும் பிறப்பு அற்றவர் ஆவர். யாருக்கெல்லாம் பிறப்பில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவத்தோடு சேர்ந்து ஒன்றாக உற்றவருக்கு பிறப்பு இல்லை, பேரின்பத்தை பெற்று அதில் மூழ்கி இருப்பவருக்கு பிறப்பு இல்லை, தன்னுடைய இறைவனுடைய திருவடி சேருகிற எண்ணத்தை நீங்காமல் உலக பேச்சு முதலானவற்றை முழுமையாக விட்டவர்க்கும் பிறப்பு என்பது இல்லை அப்படிங்கிறத இந்த குறட்பால அறிவுறுத்தினார். அப்படி இருக்கும் பொழுது நம்மிடத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இறைவன் என்னை பற்றி கொண்டார், அவர் என்னுள் இருக்கிறார், அப்போ நான் செய்கிற செயல் அனைத்தும் இறைவன் செயல் அப்படிங்கிற பொழுது நான் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதற்கு இந்த குறட்பாவில் பதில் சொல்றார் பாருங்க. பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு, பேய் ஒன்றும் தன்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாது நில். இப்போ ஒரு உவமை காட்டுறார். நீங்கள் சில பேர் சந்தித்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். யாருக்காவது இந்த காற்று பிடித்தல் அப்படின்னு சொல்லுவது, பேய் பிடித்தல்னு ஒன்று உண்டு, இன்றைக்கும் உண்டுங்க. அது ஒரு சில நேரங்களில் வெளிப்பட்டு நிற்கும். அந்த பேயின் தன்மை வெளிப்படுகிற நேரம் நம்முடைய அறிவு வெளிப்படாது. இப்போ நான் யார் அப்படிங்கிறத மறந்துடுவோம், சுத்தமாக நினைவுக்கு வராது. எனக்குன்னு ஒரு செயல் இருக்கும் பாருங்க, என் செயல் இருக்காது, என்னுடைய பேர் எனக்கு வராது, என்னுடைய செயல் என்பது இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அறிவு, இச்சை, செயல், இந்த மூணும் இப்போ என்னை பற்றுச்சுன்னா அந்த பேயின் செயல் தான் இருக்குமே ஒழிய என் செயல் இருக்காது. இதை அந்த யாருக்கு அந்த பேய் பிடிக்கப்பட்டதோ அந்த நேரத்தை செய்ய பார்க்கணும். அது